अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फ़इन्न खैरल हदीसी किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमिहि तंज़ीलिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதனுடைய நோக்கத்தை சில வசனங்களில் வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளை பற்றி சொல்கின்ற பொழுது யா அய்யுஹன் நபி, நபியே, இன்ன அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாயன் இலல்லாஹி பிஇذنி வ சிராஜம் முனீரா என்று திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளை சொல்கின்றார். இதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்மை எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லி காட்டுகின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கின்ற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகவே தவிர உன்னை நாம் அனுப்பவில்லை, அருட்கொடையாக அனுப்பியிருக்கின்றோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். அதுபோன்று மக்களுக்கெல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய ஷாஹிதாக அனுப்பியிருக்கின்றான். வ பஷீரம் வ நதீரா, மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லக்கூடியவராக, அதுபோன்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, வ தாயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜம் முனீரா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பவராக, ஒளி வீசக்கூடிய விளக்காக நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவளை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் எதற்காக வேண்டி அனுப்பின்ற காரணத்தையும் சொல்கின்றான். அவர் ஒளியாக இருக்கிறார், எச்சரிக்கை செய்பவராக இருக்கின்றார், நற்செய்தி சொல்லக்கூடியவராக இருக்கின்றார், ஒளி விளக்காக இருக்கின்றார், எல்லாம் சொல்லக்கூடியவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இந்த நபியை அல்லாஹ் இதற்காக வேண்டி அனுப்பினான் தெரியுமா என்ற நோக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுலிஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் எத்தகையவன் என்றால் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். இந்த நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் ஏன் நபி அனுப்பினான் தெரியுமா? லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இணைப்பாளர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் சரிதான், அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை மற்ற எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கின்றான். ரசூலை எதற்காக அனுப்பியிருக்கின்றான்? அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அவருடைய தன்மையாக அனுப்பினான். எச்சரிக்கை செய்பவராக, நற்செய்தி சொல்பவராக, ஒளி வீசும் விளக்காக அல்லாஹ் அனுப்பினான். எதற்காக வேண்டி அனுப்பினான்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களை விடவும் இந்த மார்க்கம் உயர்வானது. இந்த உயர்வான இந்த மார்க்கத்தை உயர்த்தி காட்டுவதற்காக வேண்டித்தான் நான் நபி அனுப்பினேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை அனுப்பிய நோக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இன்னத்தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லாம், இது அல்லாஹ்வுக்குரிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது இந்த மார்க்கத்துக்கு நிகராக அல்ல, இந்த மார்க்கத்திற்கு மேலாக அல்ல, இதற்கு மிக மிக கீழாகத்தான் மற்ற மார்க்கத்தை அல்லாஹ் வைத்துவிட்டு தன்னுடைய மார்க்கம் தான் எல்லா மார்க்கங்களையும் விட மேலோனுங்க வேண்டும். அதற்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. ரசூலை அனுப்பிய நோக்கம் உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும், மதங்கள் இருந்தாலும், கொள்கைகள் இருந்தாலும் கூட அத்தனை விட இந்த மார்க்கம் மேலோங்கி நிற்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மார்க்கத்தை மேலோங்கி இருக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்முடைய முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாமே செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி ஆக்கியிருக்கின்றான் இந்த மார்க்கத்தை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்திலே யாரும் சாதிக்காத விஷயங்களை எல்லாம் உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கின்றான் வஃபல்லல்னா அலா கஸீரி மிம்மன் ஹலக்னா தஃலீலாங்கிறான். ஆதமுடைய மக்களை, மனிதர்களை நாம் கண்ணியமாக ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கின்றான் வஃபல்லல்னா அலா கஸீரி மிம்மன் ஹலக்னா தஃலீலா. அல்லாஹ் படைத்திருக்கின்ற ஏராளமான படைப்பினங்களை காட்டிலும் மனிதனை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்கின்றான். மேன்மைப்படுத்தப்பட்டக்கூடிய மக்கள், மேன்மைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இஸ்லாத்தை தவிர வேறு எங்கே மேன்மை இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எல்லா படைப்பினங்களை காட்டு உயர்வான நிலை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த மனித சமுதாயம் இஸ்லாம் அல்லாத இசங்களால், இஸ்லாம் அல்லாத கொள்கைகளால் இந்த மனித சமுதாயம் எப்படி பிரியப்பட்டு கிடக்கிறது, எப்படி சின்ன பின்னமாக கிடக்கிறது என்பதையெல்லாம் நாம் வாழுகின்ற பொழுது நம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு இட விஷயமா நம்ம பார்க்கிறோம். மனுஷனாக மதிக்கப்படவில்லை ஏனைய சமுதாயங்களில். அதற்கென்று வர்ணாசிரமம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை இவர்கள் தான் மேன்மக்கள், இவர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் தாழ்ந்தவர்கள். இந்த தாழ்ந்தவர்கள் எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் உயர்வான லட்சியங்களை அடைந்தாலும், எவ்வளவுதான் சாதித்தாலும் கூட இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மேல்நிலைக்கு வர முடியாது. காரணம், பிறப்பால் அவர்கள் தாழ்ந்தவர்கள், பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று சில சமுதாயம் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்காக எத்தனை போராட்டங்கள்! என்ன மனுஷனா மதி,
உன்னை போல என்னை ஒரு மனிதனாக நினைத்துக்கொள் என்று சொல்வதற்காக வேண்டி நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர். நம்ம பார்க்கிறோம் எந்தெந்த அளவுக்குலாம் புரட்சி பண்ணாங்க, எதையெல்லாம் முன்னெடுத்து புரட்சி பண்ணினார்கள். டாக்டர் அம்பேத்கரை சொல்வார்கள், இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிப்பதற்காக வேண்டித்தான் அவர் பெரும்பாடுபட்டார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் என்று சொல்வார்கள், இந்த ஏற்றத்தாழ்வுகளை இருக்கக்கூட என்பதற்காக வேண்டி பெரும்பாடுபட்டார். அவர் தாக்கம் இருந்தது. ஜாதிய வேறுபாடு இருக்கக்கூடாது, மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது, மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான மாநாடுகள், எத்தனையோ பிரசுரங்கள். ஜாதி ஒளிந்த பாடில்லை, தாக்கத்தை ஏற்படுத்தினார்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாதி இல்லை, ஜாதி கூட என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் தோற்று போயிருப்பதைத்தான் பார்க்க. இன்றைக்கும் ஜாதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 பேர் நம்ம சொல்றோம், அம்பேத்கரையும் பெரியாரையும். இந்த 2 பேரையும் விட வேற யாரையும் அதிகமாக பேசியது கிடையாது. மனுஷனா மதிக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்வதற்கு இவர்கள் 2 பேரும் மிக அதிகமாக பாடுபட்டார்கள். தந்தை பெரியார் அளவுக்கு டாக்டர் அம்பேத்கருடைய பிரச்சாரம் எடுபடவில்லை. தந்தை பெரியார் அளவுக்கு. ஏன் தெரியுங்களா? டாக்டர் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்ற முத்திரை குத்தப்பட்டவராக இருந்தார். அதனால் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அவரு கீழே கிடக்கிறார், அதனாலதான் இந்த சமத்துவத்தை பத்தி அவர் பேசாருன்ட்டான். அவர் கீழ்நிலையில இருக்கிறார். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. அது ஒரு பெருசா ஈடுபடல. பெரியார் பேசினார், அது அதை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்முடைய தமிழ்நாட்டில். ஏன் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா திராவிட கட்சிகள் எல்லாம், இது பெரியார் மண்ணு என்று. அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி. ஏன்னு சொன்னால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஈவேரா நாயக்கர் என்று சொல்வார், ராமசாமி நாயக்கர். இப்ப நாயக்கர் என்று சொன்னால் அது உயர்ந்த ஜாதி. ஒரு உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர் தனக்கு கீழே இருக்கக்கூடியவனை பார்த்து அவனையும் நானும் ஒன்று என்று சொல்கின்ற பொழுதுதான் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எத்தனையோ முறைகள், எத்தனையோ சட்டங்கள் 55 வயசுக்கு கடந்தவங்களுக்கு தெரியும், 60 வயசு கடந்தவங்களுக்கு தெரியும். நம்ம பக்கத்துல செங்கோட்டை பக்கத்துல மீனாட்சிபுரம் என்ற ஒரு கிராமம் கிட்டத்தட்ட 80% மேல் ஒட்டு மொத்தமாக இஸ்லாத்திலே நுழைந்தார்கள். ரஹமத் நகராக மாறி, இன்றைக்கு போர்டு ரஹமத் நகர் தான். அது பஸ்ல மீனாட்சிபுரம் கூட மறைஞ்சு போச்சு. 55 வயசுக்கு மேல உள்ளவங்க தெரியும். ஏன்னா 81 நடந்துச்சு. இது 1981 இது நடக்குது. இந்த மதமாற்றம் அவங்களாக மதம் மாறினார்கள். அல்ல அப்படிப்பட்ட ஹிதாயத்தை கொடுத்தா யாருமே எங்க பிரச்சாரம் பண்ணல. ஒரு முதியவர் பேட்டி கொடுக்கிறார், முகமது இஸ்மாயில் மீரான் என்ற ஒரு முதியவர். ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி எப்படி சாஞ்சிட்டீங்க, எதனால இந்த முடிவுக்கு வந்தீர்கள்? அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று முத்திரை குத்தி இருக்கிறார்கள். எங்களை யார் உயர்ந்த சமுதாயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த தெருக்களில் நாங்க போக வேண்டும் என்றால் காலிலே செருப்பு அணியக்கூடாது. அந்த தெருக்களிலே போக வேண்டும் என்று சொன்னால் தோளிலே துண்டு இருக்கக்கூடாது. அவள் பயன்படுத்தக்கூடிய ஊரணியிலே குட்டையில நாங்கள் குளிக்க கூடாது. ஏதாவது விஷயமாக அவங்க வீட்டில் போய் வேலைக்காரங்களா தான் இருப்பாங்க. எதுன்னு வாசல்ல போய் நின்னா இவங்க சொல்லணும். எப்படி சொல்லணும்? எஜமா நான் உங்க அடிமை வந்திருக்கேன்னு சொல்லணும். நான் எத்தனை காலத்துக்கு தான் பொறுக்கிறது? நாங்கள் எத்தனை காலத்திற்கு இது நாங்கள் பொறுப்பது? அதனால் நாங்கள் 50 குடும்பங்கள் முதல்ல ஒன்று சேர்ந்தோம். சேர்ந்து நாங்கள் இந்த மதத்தில் இருந்தா தானே இந்த வம்பு. சாக்கடையில் இருக்கிற புழுவை விட கேவலமாக இருக்கக்கூடிய நாம், இதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் என்றுதான் நாங்கள் இஸ்லாத்திலே வந்தோம். அந்த கிராமமே மீனாட்சிபுரம் என்ற கிராமமே ரஹமத் நகராக மாறியதற்கு பிறகு அது வரைக்கும் அந்த மக்களை கண்டுகொள்ளாதவர்கள் எந்த அளவுக்குண்டா பிரதமர் வாஜ்பாயே வருகின்றார். அந்த கிராமம் எங்க இருக்குன்னே தெரியாது யாருக்குமே. அவர் வர்றாரு, பெரிய பெரிய மடாதிபதிகள் வருகின்றார்கள். தாய் மதத்துக்கு வந்துரு, தாய் மதத்துக்கு வந்துரு. தாய் மதத்துக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். அப்ப யாருமே அதை செவி சாய்க்கல. அவங்க என்ன பண்ணாங்கண்டா மிச்சம் எஞ்சி இருக்கிறாங்க பாருங்க. 80-85%
இஸ்லாம் ஆயிட்டாங்க, மிச்சம் உள்ளவங்க மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பிரகடனம் பண்ணாங்க, நாங்களும் உங்களை மனிதர்களாக மதிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு சமபந்தி யோஜனைன்னு சொல்லிட்டு போஜனான்னு சொல்லிட்டு சமபந்தி போஜனா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம்னா, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற சொச்சம் பேரையும் நம்ம விட்டுறக்கூடாது, உங்களை நாங்கள் மனுஷனாக மதிக்கிறோம் என்ன சாப்பாடு போடுகிறார். என்ன சாப்பாடு? சாம்பாரும் உருளைக்கிழங்கும் வாழைக்காய் பொரியலும் போட்டு சாப்பாடு போட்டாங்க. தனித்தனி இலை, அவாள்களுக்குன்னு தனி லைனு, அது அவாள்கள் மட்டும் இருக்கிறாங்க. மற்ற லைன்ல வரிசைகள்ல எஞ்சி இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க, தனித்தனி சாப்பாடு. ஆனா என்ன, ஒரே மண்டபத்தில் சாப்பாடு, ஒரே கோயில்ல சாப்பாடு, எல்லாம் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். சமபந்தி போஜனம்னு இப்படி பண்ணாங்க. அப்ப அந்த காலத்துல முஸ்லீம் லீக் தலைவர் ஏகே அப்துல் சமத் இருந்தார். அவர் ஒரு மீட்டிங் போட்டார். அவர் மீட்டிங் போட்ட அதே மாதிரி தான் நாங்களும் சமபந்தி போஜனை போட போறோம்ட்டாரு. அவர் போட்டார். அவர் எப்படி போட்டார் தெரியுங்களா? தாலாவை கொண்டு வர சொன்னார். ஒரு இலையில ஒருத்த மட்டும் இருக்கக்கூடாது, 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தாலாவை கொண்டு வந்து போட்டுட்டார். தாலாவை கொண்டு வந்து போட்டு 4 பேருக்கு சாப்பாட்டை போட்டு, புதுசா இஸ்லாத்தை வந்தாங்க பாருங்க, அவங்கள 2 பேரு பரம்பரை முஸ்லீம் 2 பேரு ஒரே தாலாவில் உட்காந்து சாப்பிட்டு காட்டுங்கிறாங்க. அதுதான் சமபந்தி போஜனம். அதுக்கு மேல ஒரு படி போனாரு பழனி பாபா. மீட்டிங் போட்டாரு. மீட்டிங் போட்ட உடனே என்ன பண்ணாரு? சொம்பல தண்ணியை கொண்டு வாடாண்டாரு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவனை பார்த்து, அப்ப தம்பி நீ யாருப்பா? மீனாட்சிபுரம், வாங்க தண்ணி செம்புல தண்ணியை கொண்டு வாண்டார். அவ தண்ணியை கொண்டு வந்தா. தண்ணி கொண்டு வந்த பையனை என்ன பண்ணார்? மேடையில் வச்சு நீ குடிண்டார். அவன் அண்ணாந்து குடிச்சான். வாயை வச்சு குடி, வாயை வச்சு குடிண்டாரு. அவன் வாயை வச்சு குடிச்சான். ஸ்டேஜிலே காட்டினாரு, இவன் வாய் வச்சு குடிச்ச இடத்துல நான் வாய் வச்சு குடிக்கிறேன், இது மாதிரி நாங்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்களே, வாயை வச்சு குடிக்கிட்டார். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாரு, இந்த மாற்றம் எங்க இருந்து வந்துச்சு? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது 100 வருடங்களுக்கு உள்ளது, 45 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனுஷனா பிறந்தவன் மனுஷனாத்தான் இருக்கணும், ஜாதி வேறுபாடு கிடையாது. தலையில பிறந்த ஒருத்தன், தோள்பட்டையில பிறந்த ஒருத்தன், இடுப்புல பிறந்த ஒருத்தன், கால பிறந்த ஒருத்தன், அந்த பாகுபாடு இங்கே இல்லை. திருமறை குர்ஆன் பிரகடனப்படுத்தியது, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிசா. மனித சமூகமே, அல்லாஹ் சொல்கின்றான், மனித சமூகமே, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒருவரிலிருந்து படைத்தானே அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். படைத்தது ஒருவரிலிருந்து அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். ஒருத்தண்ட இருந்தா எதாவது வந்தீங்க. வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒருவரிலிருந்து அவருடைய ஜோடி அல்லாஹ் படைத்தான். ஆக ஆணும் பெண்ணும் கூட சமம் என்பதை அல்லாஹ் சொன்னான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவருக்கு ஜோடியாக அவரிலிருந்தே ஒரு ஜோடி ஏற்படுத்தினான். ஒருவரிலிருந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, அந்த ஒருவருக்கு ஜோடியாக அவரிலிருந்தே அவர் ஜோடியும் அல்லாஹ் படைத்தான். இப்போ இவங்க யார்? இவங்க வேற கிடையாது, அந்த ஆத்மால வந்தாதான் பெண்ணு. அந்த 2 பேரில் இருந்துதான் ஆண்களும் பெண்களுமாக பரவலாக அல்லாஹ் ஆக்கினான், ஏராளமான உங்களை ஆக்கினான். அப்ப மூலம் யாருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, உங்கள் அனைவருக்கும் மூலம் ஒரே ஒருவர் தான். அவரிலிருந்து அவருடைய ஜோடி அல்லாஹ் உற்பத்தி செய்தான். அந்த 2 பேரில் இருந்தால் உலகத்தில் வாழக்கூடிய இன்றைக்கு 800 கோடியாக இருந்தாலும் அதை விட கடந்திருந்தாலும் கூட அத்தனை மக்களுக்கும் ஒரு தாய் ஒரு தந்தை, அனைவரும் சமம். திருமறை குர்ஆன் பிரகடனப்படுத்தியது, யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, மனித சமூகமே, நாம் உங்களை ஒரு பெண் ஒரு ஆணிலிருந்து தான் படைத்திருக்கின்றோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை கோத்திரங்களாகவும் குடும்பங்களாகவும் நாம் ஆக்கியிருக்கோம். ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக உருவ மாற்றம்லாம் இன்னைக்கு பாருங்க. இந்தியாவிலே பாருங்க, ஆளை பார்த்தோன்னு சொன்னேன் கேரளா ஆளா, நீங்க கேரளா வாமா,
நீங்க தமிழ்நாடான்னு கேட்பான், நீங்க பஞ்சாபான்னு கேட்பான், நீங்க ஆந்திராவான்னு கேட்பான். ஒவ்வொரு ஆளை பார்த்தாலும் தோற்றம் தெரியும். இது எதற்காக வேண்டும்? வேற்றுமை கிடையாது. இது லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கோத்திரங்களாம் குடும்பமாக நாம் ஆக்கினோம் என்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் பிரகடனப்படுத்தினார்கள். 100 ஆண்டுகளாக செய்ய முடியாத சாதனைகளை என்னமெல்லாம் செஞ்சாங்க தெரியுங்களா? தாழ்த்தப்பட்டவர்கள் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பகுத்தறிவாளர்கள், சில அறிஞர்கள் திட்டம் போட்டாங்க. எப்படி? கல்வியை கொடுத்துட்டா இந்த சமுதாயத்துக்கு, கீழ்நிலையில் இருக்கான்ல அவனுக்கு கல்வியை கொடுப்போம், கல்வியை கொடுத்து விட்டால் படித்தவன் மேலே வந்து விடுவான் என்று நினைத்து படிக்க வைத்தார்கள். இன்னைக்கு அதனாலதான் மற்றவங்க 40க்கு மேல வாங்கினா தான் பாசு, 35க்கு மேல வாங்கினா தான் பாசு. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தில் கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் 30 மார்க் வாங்கினாலும் போது அவன் பாசம், மேல கொண்டு வா கல்வியில. திட்டம் போட்டாங்க. நடந்துச்சுங்களா? இதுவரைக்கும் ஜாதி ஒளிஞ்சிருக்கிறா? பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்த்தலான்னு பார்த்தாங்க. இன்னைக்கு கூட பாரு, இலவசங்கள்லாம் பாருங்க, பெரும்பாலும் அந்த மக்களுக்கு தான் போகுது. பெரும்பாலும் யாருக்கு போகுது? யார் தாழ்ந்த நிலையில இருக்கிறாங்க அவர் தூக்கி விடுவதற்காக வேண்டி பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுப்போன்னு பார்த்தாங்க. கொடுத்து பார்த்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடில்லை. ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பார்ப்போம். அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலும் கூட இன்றைக்கும் கூட அந்த தீண்டாமை நீங்காம இருக்கிறது. சாட்சி இன்றைக்கும் உள்ள ஜனாதிபதி, இன்றைக்கு நம்ம நாட்டோட ஜனாதிபதி திரௌபதி முர்முன்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு மிக பிரமாண்டமான கோயில், ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது கும்பாபிஷேகம் நடக்குது, அது விசேஷம் நடக்குது, அது திறப்புலா பண்றாங்க. நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு அங்க உரிமை இல்லை, அனுமதி இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த பதவி எதுன்னு சொன்னா ஜனாதிபதி பதவி. டம்மிங்கிறது வேற, ஆனா உயர்ந்த பதவி எது? ஜனாதிபதி. முதல் குடிமகன் சொல்லுவாங்க. ஜனாதிபதி முதல் குடிமகன். அப்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் கூட ராமர் கோயிலுக்கு உள்ள போறதுக்கு, கருவறைக்கு போறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, போகல. அது மட்டுமல்ல, பாராளுமன்ற புதிய பாராளுமன்றத்தை கட்டினாங்க, அது கிரக பிரவேசம் பண்ணாங்க, எத்தனையோ பேர் போனா உள்ள. திரௌபதி முர்முவுக்கு அனுமதி இல்லை, ஜனாதிபதிக்கு அனுமதி இல்லை. பதவி கொடுத்து பார்த்தாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு, பதவி உயர்ந்த நிலையிலே வைத்திருந்தாலும் கூட அவங்கள் பார்வைக்கு நீ எவ்வளவுதான் உயர பிறந்தாலும் சரிதான், நீ காலு கீழே பிறந்தவன் தாங்கிற எண்ணம். இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க? பாபு ஜெகஜீவன் ராம்னு ஒருத்தர் இருந்தார். நான் சொல்றேன், 50 வயசு 55 வயசுக்கு மேல உள்ளவங்களை பழிச்சுன்னு தெரியும். ஜெகஜீவன் ராம். இந்திரா காந்தி பிரதமராக இருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே அது பிரதமருக்கு அடுத்த பதவி என்னன்னு சொன்னா ராணுவ அமைச்சர் தான். ராணுவ பாதுகாப்பு அமைச்சர், ராணுவ அமைச்சர். அந்த பதவியை, அந்த மந்திரி பதவியை ஜெகஜீவன் ராமுக்கு கொடுத்தாங்க இந்திரா காந்தி. இவ்வளவு பெரிய பதவி. ஏன்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் இவ்வளவு உயர்நிலையில் வர முடியும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி இவருடைய தலைமையில் தான் ஒரு ராணுவமே செயல்பட வேண்டும். அந்த ராணுவத்தில் எவ்வளவு பெரிய ஜாதி, உயர்ந்த ஜாதியில் இருந்தாலும் கூட இவர் சொல்லை கேட்கணும் கொண்டு வந்தாங்க. அந்த பதவியினால ஜாதி ஒழிஞ்சாலும் அவருக்கு தான் பெரிய மதிப்பு கூடிச்சா, நொந்து செத்து போறார். பம்பாயில ஒரு கோயில சிலை திறப்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டார். ஏன்? ராணுவ மந்திரியாக இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி இவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு போனாங்க கோயில் கட்டினது விசேஷத்துக்கு. இவர் போயிட்டு வந்ததற்கு பிறகு கோயிலை மூடினாங்க. கோயிலை மூடியதற்கு பிறகு எல்லாரும் சொன்னார்கள், யாரு? இருக்கின்ற உயர் ஜாதி அத்தனை மக்களும் சொன்னார்கள், அந்த சிலைக்கு தீட்டு வந்து விட்டது. ஏன் தீட்டு வந்துடுச்சு? ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தால் அவன் அந்த கண்ணில் தான் பார்ப்பான், அதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். இவர் எந்த உயர்ந்த ஜாதியார், எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரிதான். ராணுவ அமைச்சராக இருந்தால் எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களை பொறுத்தவரை அவர் தாழ்த்தப்பட்டவர். அவர் இந்த கோயிலுக்கு வந்தார், சிலைக்கு தீட்டு வந்து விட்டது என்பதற்காக வேண்டி உயர் ஜாதி மக்கள் கங்கையிலே நீரை எடுத்துக்கொண்டு அந்த சிலையை கழுவினார்கள். தீட்டுப்பட்டு சென்று சிலையை கழுவுனா ஒண்ணுமே நடக்கலையே.
என்னவெல்லாம் போராடி பார்த்தாங்க. கல்வியை கொடுத்து பார்த்தாச்சு, பொருளாதாரத்தை கொடுத்து பார்த்தாச்சு, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்து பார்த்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஜாதி அந்த ஜாதி தான், ஒழிக்க முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரே ஒரு உத்தரவு தான், ஹஜ், அதாவது ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜத்துல் வதாவிலே பிரகடனப்படுத்தினார்கள். மக்களை பார்த்து, யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவன். அதே போன்று வஇன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தகப்பன் ஒருத்தன் தான். எல்லாத்துக்கும் மனித சமுதாயமே அனைவருக்கும் ஒரே ஒருவன் தான் இறைவன், அனைவருக்கும் ஒரே ஒருவர் தான் தகப்பனார் சொல்லிடுச்சு. அலா லா ஃபதுல லி அரபியின் அலா ஆஜமியின் வலா லி ஆஜமியின் அலா அரபியின். எந்த ஒரு அரபியனாக இருந்தாலும் அந்த அரபியன் அரபி அல்லாதவர்களை விட எந்த வகையிலும் சிறந்தவன் கிடையாது. அரபி அல்லாதவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. அரபி அல்லாதவனை விட அரபி சிறந்தவன் என்று எவனுமே கிடையாது. அதே போன்றான் வலாலி ஆஜமியின் அலா அரபியின், எந்த அரபியை விடவும் அரபி அல்லாதவன் சிறந்தவன் கிடையாது. வலா அஹமர் அலா அஸ்வத் வலா அஸ்வத் அலா அஹ்மர், எந்த கருப்பனை விடவும் சிவப்பவன் சிறந்தவன் கிடையாது. அவன் கருப்பு இனத்தில் உள்ளவன், அவனை விட சிறப்பு சிவப்பவனுக்கு கிடையாது. அதே போல் எந்த சிவப்பவனுக்கும் கருப்பனை விட சிறப்பு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு, அதே போன்றுதான் எந்த சிவப்பவனுக்கும் கருப்பனை விட சிறப்பு கிடையாது, கருப்பனுக்கும் சிறப்பு கிடையாது சிவப்பவனை விட. அப்ப கருப்பவனை விட சிவப்பவனுக்கு சிறப்பு கிடையாது, சிவப்பவனை விட கருப்பவனுக்கு சிறப்பு கிடையாது சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா பி தக்வா, தக்குவா இருந்தால் அவன் தான் சிறந்தவன். யாரிடம் தக்குவா இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ, அவன் தான் சிறந்தவனே தவிர இனத்தினாலோ மொழியினாலோ நிறத்தினாலோ பதவியினாலோ படிப்பினாலோ அறிவினாலோ அழகினாலோ யாரும் சிறந்தவன் இல்லை. அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை என் காலடியில் போட்டு மிதிக்கிறேன்னு சொன்னான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு மிதிச்சதுதான் நீ நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியும் நம்ம வாப்பா, நம்ம நல்லாப்பாக்கு வாப்பா. முஸ்லிம்களா இருந்த யாவும் இருக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். 10 தலைமுறைக்கு முள்ள நம்ம யார்? 10 தலைமுறைக்கு முள்ள இங்க யார்? நாம் இங்க ரசூல்லா வந்தாங்களா? சஹாபாக்கள் வந்தார்களா? 10 தலைமுறைக்கு உள்ள இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்னென்ன ஜாதி இல்லாம நம்முடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. எனக்கு இவர் எந்த ஜாதின்னு தெரியாது, அவருக்கு நான் எந்த ஜாதி. இது வரைக்கும் தக்பீர் கட்டி நிக்கிறோம். இவர் யாரு? எங்க இருந்து வந்தவர்? இவர் இந்த பக்கம் நிற்கிற இவர் யார்? இவர் எங்க இருந்து வந்தது? துடைச்சு எடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒன்றுமே இல்லை. அடி வேரோட புடுங்கி இல்ல, வேர்ல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி. இனிமேல் இந்த மாதிரி பாகுபாடு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது, எல்லா மார்க்கங்களை விடவும் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம், ஏற்ற தாழ்வுகளில் எல்லா மார்க்கங்களை விடவும் எல்லா மதங்களை விடவும் சிறப்பான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு வழங்கி இருக்கின்றான். வழங்கியவள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அனைவரும் வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாரே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு. எது? இந்த ஏற்ற தாழ்வுங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த ஹஜ்ஜு கூடுவாங்க, எல்லாருமே கூடுவாங்க. அது ஹஜ்ஜு கடமையாகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த ஹஜ்ஜில் போய் அரஃபால போய் தங்குறது, முஸ்தலிஃபாலாம் போய் தங்குறது இருக்கும். திருமறை குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரஃபாவிலிருந்து தான் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ஒரு வசனத்தை இறக்குறான். ஒரு சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷ் குலத்தவர்கள், குறைஷ் குலத்திலையும் கூட
உயர்ந்த ஜாதி என்று அன்றை கருதப்பட்டவர்கள். ஹாஷிம் குலம் உயர்ந்த ஜாதி, அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த குலத்தில் உள்ள நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அவர் கொஞ்சம் தாண்டி இருக்கு. இவங்க என்ன செய்வாங்கண்டா, அரஃபாவுக்கு போறவங்க போன கீழ் ஜாதிக்காரன் தான் போவான். நம்மை பொறுத்தவரை மக்கா எல்லையோடு தான் நம்முடைய அந்த வணக்க வழிபாடுகளை வைத்துக் கொள்வோம் என்று குறைஷிகள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அங்கதான் தங்குவாங்க. முஸ்தலிஃபாவோட திரும்பி அரஃபாவுக்கு போக மாட்டாங்க. ஏன்? அரஃபா தாழ்த்தப்பட்டவங்க தங்கக்கூடிய இடம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர் சொல்றாரு, நான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தேன், நான் ரசூல்லாவை பார்க்குறேன். அப்போ இவரும் முஸ்தலிஃபாவோட போயிட்டு வந்துருவார். மஷரில் ஹராம்னு ஒரு இடம், அந்த மஷரில் ஹராமோட இவர் திரும்பிடுவான்னு நம்ம நினைச்சோம். இல்லை, அவர் அதையும் தாண்டி போறாரு. அரபா எல்லைக்கு போறாரு. நமீராங்கிற இடம் அரபா எல்லையில இருக்கு. அங்கே போகின்ற எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலத்தை சார்ந்தவர்கள் யாருமே இங்கே வரமாட்டார்கள். ஏன்? மனுஷனம் எவ்வளோ பெரிய இபாதத்தாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு செய்ய வணக்க வழிபாடாக இருந்தாலும் கூட இங்க வரமாட்டாங்க. ஆனால் இந்த நபி வருகின்றார், தானே போய் நின்றுட்டு அங்கே போய் இருந்தார்கள். அரபாவில தங்கின சொன்னாங்க, அரபா எல்லாம் அரபா தான் ஹஜ்ஜுன்னாங்க. அரபால தங்குனா தான் ஹஜ்ஜு. நான் எவ்வளவு, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உயர்ந்த ஜாதி ஹாஷிம் குலத்தில் உள்ள குறைஷ் என்று இல்லை. பிலாலும் நானும் ஒன்று மனுஷன்கிற அடிப்படையில் பிலாலோடு தான் நான் தங்குவேன். பிலால் எங்க தங்கி இருக்கிறார்? அரபால தங்கி, நான் அவரோட போறேன். பிலாலை பொறுத்த ஹபஷா இனம் என்று சொல்வார்கள், மிக மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று கருதி கொண்டிருக்கூடிய ஒரு சமுதாயம். அதோடு போய்தான் நானும் தங்குவேன் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, செய்தும் காட்டினார்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான மார்க்கத்தில் அவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நமக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்கின்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.